Hi all, welcome back to a newspaper analysis session. January 17th ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் பார்க்கலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஈரான் லான்ச்சஸ் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் பாகிஸ்தான் டார்கெட்டிங் மிலிட்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து அட்டாக்கிங் மிசைல்ஸ் லான்ச்சிங் மிஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ எதில் அப்படின்னா பாகிஸ்தானில் அவங்களோட மிலிட்டன்ட் பேசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மிசைல் லான்ச்சிங்கை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. These PM Janman beneficiaries make sure no one is left out அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் கால்டு PM Janman ஓகேவா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் scheme is mainly focusing for the development of the particularly vulnerable tribal groups ஓகேவா. ஸோ PM Janman scheme is mainly focusing on the particularly vulnerable tribal groups அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். India-China tensions continue through 2021-22 new details reveal அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா the most important issue is the line of action control ஓகேவா. ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம பார்த்தோம் 21-22 வந்து ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு, இப்பயும் போய்கிட்டு தான் இருக்குது. பட் 21-22 டைமில் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஈஸ்டர்ன் லடாக்கில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனா வந்து அவங்களோட ஆக்கிரமிப்பை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளோட இந்தியன் டெரிட்டரிஸை வந்து அவங்க இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா. ஸோ அதில் எந்த மாதிரியான நியூ விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. இதையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் ஆல் அபவுட் த ICJ ஆன் இஸ்ரேல் ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் காசாவில் ஓகேவா. பட் ஸ்டில் அந்த ICJ கொடுத்த இந்த விஷயங்களை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து இஸ்ரேல் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பைகாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் த ஜட்ஜ்மெண்ட்ஸ் விச் வாஸ் ரிலீஸ்டு பை தி ICJ ஓகேவா. vote for continuity அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ this is purely a political news of Taiwan China ஓகேவா. இங்கே பாருங்கள், வாட் ஆர் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் அண்ட் ஒய் ஆர் தே ப்ரைஸ்ட் அஸ் லைட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் SBI PO இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். இஃப் யூ ஆர் ஃப்ரம் ECE அண்ட் EEE ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள் HDFC பேங்கோட Q3 ப்ராஃபிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அது எவ்வளோ இருந்துச்சு, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட Q3 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபெட்ரல் பேங்கோட Q3 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்ஜினியரிங் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரோஸ் 10.2% இன் டிசம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது டிசம்பர் மந்தில் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல வராங்க ஓகேவா. ஸோ $10.04 பில்லியன் வரைக்கும் அது ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார்ம் L&T பேக்ஸ் ஆர்டர் ஃபார் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ஜன் அண்ட் டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரௌப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய L&T வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கோயிங் டு பிகம் த கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்ம் ஃபார் த மெகா ஆர்டர் ஓகேவா. ஸோ எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இந்த கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியில் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் சிஸ்டமை செட்டப் பண்ணக்கூடிய ஒரு மெகா ஆர்டர் யாருக்கு கிடச்சிருக்குன்னா L&Tக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிசான் மோட்டார் இந்தியா நேம்ஸ் சௌரப் வட்ஸ்தா அஸ் டெபுட்டி MD அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிசான் மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சௌரப் வட்ஸாவை வந்து டெபுட்டி MD மேனேஜிங் டைரக்டராக நியூ ரோலுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்டர் அப்பாயின்மெண்ட்ஸ்.
சென்டர் டு எக்ஸ்டெண்ட் இம்போர்ட் ஆஃப் எடிபிள் ஆயில் அட் லோயர் டியூட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் நம்ம யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடிபிள் ஆயிலோட டியூட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, கம்மி பண்ணுறாங்க இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த இம்போர்ட்ஸ் ஆஃப் எடிபிள் ஆயில் இன் த கண்ட்ரி. ஓகேவா? மெஸ்ஸி பொன்மதி வின் ஃபிஃபா த பெஸ்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லியோனல் மெஸ்ஸி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா த பெஸ்ட் மென்ஸ் அவார்டு ஃபிஃபா த பெஸ்ட் மென்ஸ் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி விமென்ஸ் வேர்ல்டு கப்பில் லாஸ்ட் சம்மரில் வந்து வின் பண்ண அந்த அட்ரியானா பொன்மதியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்பெயினில் வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விமென்ஸ் ஃபிஃபா தி பெஸ்ட் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மென் கேட்டகரியில் வந்து மெஸ்ஸியும் விமென்ஸ் கேட்டகரியில் வந்து பொன்மதியும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிஃபா தி பெஸ்ட் அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா? யோகேஷ் கிளைம்ஸ் கோல்ட் இன் 25 மீட்டர் சென்டர் ஃபயர் பிஸ்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஷியன் ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் ஜகார்ட்டாவில் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து யோகேஷ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க 25 மீட்டர் கேமில் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தட் வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட். ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.